இந்த ஷாப்போட ரியல் ஹீரோ யாருன்னு பார்த்தா இறா மீனை வந்து வெட்டி சின்னதாக வெட்டி வச்சுருக்காங்க. சங்கரா மாதிரியே இருக்குது. இங்கே பாருங்கள், இதுலேயும் வந்து பெரிய சங்கராலாம் இருக்குது. ஃபிஷ் நம்ம வந்து செலக்ட் பண்ணி உங்கள்கிட்ட கொடுத்துட்டோன்னா அவங்க வெயிட் போட்டு இந்த மாதிரி வச்சுருவாங்க. இங்கே ஃப்ராகோட லெக்கெல்லாம் வச்சுருக்காங்க. அப்புறம் பீஃப்லேயே வந்து கொத்துக்கறி போட்டிருக்காங்க பாருங்கள். அடுத்து பார்க்க போகிறது கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். ஆட்டு ரத்தம் மாதிரி பன்னீர் ரத்தம் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கரி செக்ஷனுக்கு தான் வந்திருக்கோம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ கடை பண்ணு மாதிரியே நிறைய வெரைட்டி இருக்குது. இந்த பண்ணு வந்து பார்த்திங்கன்னா பேண்டிசல். இது ரொம்ப சாஃப்டாக ஈவினிங்கு டீ கூட சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். அப்புறம் இது வந்து உபி பேண்டிசல்னு சொல்லி இங்கே எல்லாமே பர்பிள் கலரில் இருக்குது பார்த்திங்களா. இது நம்ம ஒரு ஸ்வீட் பொட்டேட்டோ டேஸ்ட் மாதிரி வித்தியாசமான ஒரு ஸ்வீட். இது சக்கரவள்ளி கிழங்கு இருக்குது பார்த்திங்களா. அந்த மாதிரி இந்த பிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து ஒரு கிழங்கு இருக்குது. அந்த கிழங்குல இதை வந்து செஞ்சுருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து மேலே பர்பிள் கலரில் இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பாருங்கள், க்ரீம் சீஸ் பன்னு எல்லாமே செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க. அப்புறம் அந்த கிழங்குலேயே வந்து இன்னொரு ஸ்வீட்டு மாதிரி ஒன்று செஞ்சுருக்காங்க. அப்புறம் மில்க் ப்ரெட்டும் இருக்குங்க, செம்ம ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இந்த லைட்டு கலருக்கு அப்படி தெரியுதான்னு தெரில, ஆனால் சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. அப்புறம் இது வந்து மேங்கோ லோஃபன் போட்டிருக்கு. மேங்கோ வச்சு ஸ்டஃப் பண்ணி ஏதோ ஒரு ஸ்வீட் பண்ணு மாதிரி இருக்குது. பேக் பண்ணி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக கொண்டாந்து இங்கே அடுக்கி வச்சுருக்காங்க. இது எல்லாமே அந்த பேண்டசல் டீ பண்ணு தாங்க. சுட சுட சூப்பராக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு ஒன்று சொன்னேன்லங்க, அதுலேயே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து சீஸ் பண்ணு. அப்புறம் பர்த்டே கேக்ஸ் இங்கே வச்சுருக்காங்க. இந்த பேண்டசல் இந்த பண்ணு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் எங்களோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி. நம்ம ஊரில் பாவ் பாஜி போட்டு சாப்பிடுவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி பிரெட் இருக்குது. இங்கே பாருங்கள், ஸ்பிட்டை போட்டு வறுத்து எடுத்துகிட்டு இருக்காங்க பாபிக்யூ மாதிரி. இங்கே அந்த மீன் எல்லாமே வறுத்து ஷ்ரிம்ப்பு எல்லாமே வந்து ஒரு சாலட் மாதிரி வந்து ஒரு ஃப்ரைடு ஐட்டம்ஸாக வந்து இங்கே வச்சுருக்காங்கங்க. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் முட்டை போண்டா மாதிரி ஏதோ ஒன்று போட்டு வச்சுருக்காங்க, ஆனால் இதோட பேர் வேறு. இது வந்து லாப்ஸ்டர் பால்ஸு. லாப்ஸ்டரை வந்து வெறும் சதையை மட்டும் எடுத்து அது வந்து ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுருக்காங்க. அப்புறம் ஹாட் டாக் இருக்குது. இது பாருங்கள், போர்க்குலேயே வந்துட்டு ஒரு கிரில்டு போர்க்கு மாதிரி. நெக்ஸ்ட்டு வந்து பக்கோடா ஐட்டங்க. சிக்கனோட தோலில் வந்து பக்கோடா போட்டு வச்சுருக்காங்க. அப்புறம் சிக்கன் லெக்கு. நம்ம ஊர் வவ்வால் மீன் பாருங்கள், இதே வந்து பார்பிக்யூ மாதிரி போட்டு அழகாக வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து ஸ்குவிட் இருக்குது. இது ஏதோ ஜம்போ ஸ்குவிட்டாம். அப்புறம் நிறையா சாலட்ஸ் இருக்குது. நம்ம ஊர் சைடில் கிரேவிலாம் வச்சுருக்காங்க. இது பீஃப் கிரேவி. இந்த சைடு ஃபுல்லாக பீஃபு, போர்க்கு இந்த மாதிரி கிரேவிலாம் வச்சுருக்காங்க. வீட்டில் சாப்பாடு மட்டும் வச்சுட்டு இங்கே வந்து குழம்பு வாங்கிட்டு போயிடலாம் போல். அப்புறம் சிக்கன் கறி, ஃபிஷ் கறி இதெல்லாமே கூட இங்கே இருக்குங்க. எக்கு வந்து ஃப்ரை பண்ணி வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து சேமியா வச்சுருக்காங்க. ஃப்ரூட் சாலட், பைனாப்பிள் ஜூஸு இது எல்லாமே இருக்குங்க. இங்கே வந்து அத்தன்டிக்கான வந்து ஃபிலிப்பைன்ஸோட ஃபுட்டெல்லாம் இங்கே கிடைக்குங்க. இங்கேயே வந்து குக் பண்ணி தராங்க. இது வந்து சூப்பர் மார்க்கெட் மட்டும் கிடையாது, உள்ளே வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது. இங்கே பாருங்கள், ஓப்பன் கிச்சன் வச்சுருக்காங்க. நூடுல் ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லி அங்கே ஒன்று இருக்குது. அப்புறம் கிறிஸ்பி டவுன்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் பொரிச்சது, வறுத்தது அதெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. இங்கே இருக்க ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு இங்கே வந்து கடைசியாக பில் போட்டுக்கலாங்க. அப்புறம் காய்கறி செக்ஷன் வந்தோன்னா பூசணிக்காய் இருக்குது, முலாம்பழம் இருக்குது, அப்புறம் வாட்டர் மெலன் இருக்குது, பைனாப்பிள் இருக்குது. இது பாருங்கள், முள்ளங்கி பாருங்கள், எல்லாம் எவ்வளோ குண்டு குண்டாக செம்ம பெருசாக இருக்குது. பலாப்பழம்லாம் இங்கே இருக்குங்க. யாருக்காவது பலாப்பழம் சாப்பிட்ணுன்னு தோணுச்சுன்னா இங்கே வந்து சாப்பிட்டு பாருங்கள். அப்புறம் மாங்காய்லாம் இருக்குது. இது எல்லாமே வந்து ஃபிலிப்பைன்ஸ் நாட்டில் வந்து விளைஞ்சது. அங்கேருந்து எல்லாம் இங்கே இம்போர்ட் பண்ணி இங்கே சேல் பண்ணுறாங்க. இது வந்து ஒரு ஃபிலிப்பைன்ஸ் கடை தான். அப்புறம் பப்பாளிலாம் இருக்குது. அப்புறம் இந்த கடையில் வந்து சீத்தாப்பழம் இருக்குன்னு சொன்னாங்க. அது நான் பார்த்தேன்னா கண்டிப்பாக காமிக்கிறேன். பனானா இருக்குது. இங்கே வந்து வாழைக்காய் கூட இருக்குங்க. அப்புறம் ஃப்ரூட் செக்ஷனில் ஆப்பிள், க்ரீன் ஆப்பிள். இங்கே பாருங்கள், சொரக்காய் பாருங்கள், பீன்ஸை போட்டு ஏதோ கட்டி வச்ச மாதிரி இருக்குது. லாங் பீன்ஸ். இங்கே வந்து கீரை வகைகள் இருக்குங்க. கீரையில் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம ஊர் முருங்கைக்காய் கீரை இருக்கும். அது இன்றைக்கி அவைலபிளாக இல்லை போல். இங்கே வச்சுருக்காங்க பாருங்கள், சக்கரவள்ளி கிழங்கு. அப்போ இது வந்து ஜாப்பனீஸ் யாமன்னு சொல்லி ஜப்பான்லேருந்து இம்போர்ட் பண்ண சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம். அதுக்கப்புறம் இங்கே வந்து மரவள்ளி கிழங்கும் இருக்குது. டச் பண்ணாலே பாருங்கள் மெழுகு அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள் மெழுகெல்லாம் தெரியுது பாருங்கள்.
நம்ம வந்து ஃபேண்டாவில் வந்து ஆரஞ்சு கலர் தான் பார்த்துருப்போம். இங்கே பாருங்கள் எல்லோ கலர்லேயும் ஒரு ஃபேண்டா இருக்குது. ஃப்ரெண்டில் வந்து பேக்கரியில் வந்துட்டு கிழங்குல செஞ்ச ப்ரெட்டு பார்த்தோம்லங்க, அதுதான் இந்த பர்பிள் யாமு. நம்ம ஊர் சக்கரவள்ளி கிழங்கு மாதிரி தான் அது. இதையும் வந்து நல்லா அரைச்சி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து தேங்காய் பாலோட மிக்ஸுங்க இது. இதை எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி தேங்காய் பால் ஆக்கிடலாம். அப்புறம் இதெல்லாம் இலையெல்லாம் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இது என்ன இலைன்னு தெரில, இதோ ஜூட் லீவ்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அடுத்து நம்ம பார்க்க போகிறது தாங்க கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். இங்கே பாருங்கள், நம்ம ஊரில் வந்து டிஃபன் இலைன்னு சொல்லுவோம்ல, அந்த டிஃபன் இலையவே வந்து இவங்க வந்து கட் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு வெளில வச்சோன்னா டீப் ஃப்ரீஸ் ஆயிரும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம தட்டில் வச்சு சாப்பிட்டுக்கலாம். அழகாக ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம் வந்து முழு இலை வேணும்னா அதுவும் இருக்குங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு முழு இலை, இதையும் வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்காங்க. கருவாடுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்குங்க. இங்கே எல்லாம் ஒரு பேர் போட்டிருக்கு. இந்த மீன் பேர்லாம் சரியாக தெரியல. இங்கே வந்து இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ்லாம் வந்து நிறையா வச்சுருக்காங்க. அதில் நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸு அதெல்லாம் இங்கே இருக்குது. இதெல்லாம் வந்து பாருங்கள், கப் நூடுல்ஸ் இருக்குது. இதெல்லாம் பாருங்கள், செம்ம ஸ்பைஸாக இருக்கும் போல். 2x ஹாட்டுன்னு போட்டிருக்கு. அப்புறம் இதெல்லாம் சிக்கனாக போர்க்கானே தெரிலங்க, வறுத்துட்ருக்காங்க. ஒன்று வாங்கி சாப்பிட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். இது பார்க்குறதுக்கு சிக்கன் மாதிரி தான் இருக்குது. இந்த சைடில் உள்ளது கண்டிப்பாக போர்க்குங்க. ஏன்னா அந்த போர்க்கோட வாரெலாம் வந்து அழகாக தெரியுது. இங்கே பாருங்கள், அதெல்லாம் வந்து சிக்கன் பார்பிக்யூ. இது வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். நம்ம அங்கே பார்த்த சிக்கன் பார்பிக்யூ வந்து இப்போ வாங்கிட்டு வந்தாச்சு. இது எப்படி இருக்குன்னு சொல்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்குங்க. சிக்கன் வந்து பார்பிக்யூ ஸ்டைலில் ரெடி பண்ணிட்டு அது மேலே வந்து பார்பிக்யூ சாஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குது. ஒரு மேங்கோ ஜூஸ் வந்து வாங்கினோம். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே வந்து மாஸா மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருக்குது. மாஸாவில் கொஞ்சம் அதிகமாக சக்கரை போட்டிருந்தா இப்படி இருக்கும். அந்த டேஸ்ட்லேயே இருக்குது. ஓகேங்க, இதே மாதிரி இன்னொரு வாக்கில் நம்ம சந்திப்போம். பாய்.